வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர், எல்ஐசி ஆஃப் இந்தியா. நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோவிலையும் நாம் சில ப்ராடக்ட்டுகளை பற்றி இன்டீட்டெயில்டாக சொல்லுவோம், சில மார்க்கெட்டிங் டெக்னிக் சொல்லுவோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ், நீங்கள் கஸ்டமராக இருக்கலாம் அல்லது ஒரு முகவராக இருக்கலாம், உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு, வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இதனோட உபயோகம் மற்றவங்களுக்கு போய் சேரும். இன்னைக்கு லோ ப்ரீமியம் பாலிசி எல்ஐசி பீமா ஜோதி சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சார், ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கருத்து இன்னைக்கு பரவலாக இருக்கு. ஆனால் இந்த பாலிசி லோ பிரீமியம் பாலிசி, பட்ஜெட் பாலிசி, எல்ஐசிஸ் பீமா ஜோதி ஒரு அட்டகாசமான பெனிஃபிட் இருக்கிற பாலிசி. இந்த பெனிஃபிட் இருக்கிற பாலிசி பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, பீமா ஜோதி பிரைட் ஃபியூச்சர் இஸ் கேரண்டி. பிரைட் ஃபியூச்சர் இஸ் கேரண்டினா சார் எதிர்காலம் உங்களுக்கு வளமாக இருக்கணும், கேரண்டியாக வளமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இந்த பாலிசியோட டேக் லைன் அல்லது ஸ்லோகன் என்ன அப்படின்னா, பிரைட் ஃபியூச்சர் இஸ் அ கேரண்டீட். எப்படி சார் கேரண்டீட் அடிஷன் கொடுக்குறாங்க இந்த பாலிசியில்? கேரண்டீட் அடிஷன்னா போனஸ் கிடையாது இந்த பாலிசியில், அதுக்கு பதிலாக கேரண்டீட் அடிஷன். சார் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு வட்டி எவ்வளவு வரும் அப்படிங்கிறத இந்த பாலிசியில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 1000 ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தீங்கன்னா 50 ரூபாய் கேரண்டி, 1 லட்ச ரூபாய் எடுத்திருந்தீங்கன்னா 5000 ரூபாய் கேரண்டி போனஸ். ஸோ போனஸ் கேரண்டியா இருக்கிற பாலிசி. மினிமம் சம் அஷ்யூர்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, மற்ற எல்லா பாலிசியும் 2 லேக் சம் அஷ்யூர்ட் போயிட்டாங்க. இந்த பாலிசியில மினிமம் அஷ்யூரன்ஸ் அதாவது சம் அஷ்யூர்ட நீங்க எடுத்துக்கலாம், ரொம்ப குறைவா இருக்கு. அதே மாதிரி 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் கட்டணுமா? தேவையில்லை. மினிமம் 10 வருடம் பிரீமியம் பேயிங் டேர்ம் இருந்தால் போதுமானது. 10 வருடம் மட்டும் கட்டிட்டு இந்த பாலிசியை நிறுத்திக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு கேரண்டீட் அடிஷனோட. சரி, இந்த பாலிசி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? முதல்ல எலிஜிபிலிட்டி என்ன இந்த பாலிசிக்கு அப்படின்னா, ஏஜ் 30 நாள் குழந்தையிலிருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். குழந்தைக்கு 30 நாள் ஆயிருந்தா போதும், இந்த பாலிசி எடுத்துக்கலாம். 60 வயசுக்குள் இருக்கிற யார் வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். டேம் 15 இருந்து 20 வரைக்கும், 15, 16, 17, 18, 19, 20 இந்த எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிபிடி பிரீமியம் எத்தனை நாளைக்கு சார் பே பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன டேர்ம் எடுத்திருக்கீங்களோ அதுல இருந்து 5 வருடத்தை கழிச்சுட்டு முன்னாலேயே பிரீமியத்தை கட்டி முடிச்சுக்கலாம். 15 வருடம் பாலிசி எடுக்கிறீங்களா, டேர்ம் 10 வருஷத்தோட பிரீமியத்தை நிறுத்திக்கலாம். 20 வருடம் பிரீமியம் டேர்ம் சூஸ் பண்றீங்களா, 5 கழிச்சிங்கன்னா 15 வருஷத்தோடு நிறுத்திக்கலாம். முதல் 5 வருடத்துக்கு முன்னாலேயே நீங்க பிரீமியத்தை கட்டி முடிச்சுக்கலாம். சம் அஷ்யூர்ட் 1.25 லட்சம் ரூபாயிலிருந்து இருக்கு. நிறைய பாலிசியில மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லேக் இருக்கு. இந்த பாலிசியில மட்டும் 1.52 லேக்ஸ் எடுத்துக்கலாம். மேக்சிமம் அன்லிமிட்டெட் சார், நீங்க என்ன சம் அஷ்யூர்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க. சார் இந்த பாலிசி எடுத்தவங்களுக்கு 2 பெனிஃபிட் உண்டு, டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட். எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிலையுமே இந்த 2 பெனிஃபிட் இருக்கும். எல்லாத்தையும் இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டாருன்னா ஒன்னா டெத் பெனிஃபிட் வாங்குவார், இல்லைன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருப்பார். அப்படின்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கட்டிட்டு இருப்பாரு. அந்த காலத்துக்கு உள்ள ஏதாவது இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா டெத் பெனிஃபிட் வாங்கிடுவாங்க அவங்க நாமினி. இல்ல சார் முழு சம் அஷ்யூர்டையும் ஒருத்தர் கட்டி முடிக்கிறார் அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் வாங்குவாரு. இந்த 2 பெனிஃபிட்டும் இருக்குது. டெத் பெனிஃபிட் என்ன சார் இந்த பாலிசியில் அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்து போனார்னா என்ன சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கிறாரோ பாலிசி ஆரம்ப தேதியிலிருந்து பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும், எந்த நாள்ல பாலிசி எடுத்து ஒரே வருஷம் தான் சார் ஆச்சு, 2 வருஷம் தான் சார், 5 வருஷம் தான் சார் ஆயிருக்குனாலும் நோ இஷ்யூ. எப்ப இறந்து போயிட்டாலும் அவர் என்ன சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கிறாரோ சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்டு பிளஸ் போனஸ் கொடுத்துருவோம், கேரண்டீடு போனஸ். அந்த 50 ரூபா 1050 ரூபான்னு கணக்கு போட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை அக்குமுலேட் பண்ணியிருப்பார் இல்லையா, சேர்த்து வச்சிருப்பார் இல்லையா, எத்தனை வருடம் அவர் உயிரோடு இருந்தாரோ பிரீமியம் கரெக்டா கட்டிட்டு இருந்திருந்தாருன்னா சம் அஷ்யூர்டும் போனஸும் கிடைக்கும். இது டெத் பெனிஃபிட்.
சார் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவருக்கு என்ன சார் கிடைக்கும்? சரியான டைம்ல அவர் பிரீமியம் கட்டிட்டார், எல்லா பிரீமியத்தையும் கட்டிட்டார், டேர்ம் முடிஞ்சிருச்சு. 15 வருடம் கட்டியிருந்தார் சார், 15 வருஷம் முடிஞ்சிருச்சா அவருக்கு என்ன கிடைக்கும்? அப்பவும் அதே தான் நண்பர்களே, சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டீடு அடிஷன் போனஸ். கேரண்டியா கொடுக்க வேண்டிய அடிஷன் போனஸை 15 வருடத்துக்கும் கொடுத்துருவோம். அதுதான் மெயின். 50 ரூபாய், 1000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 50 ரூபான்னு கணக்கு போட்டு சம் அஷ்யூர்டையும் கொடுத்துட்டு கேரண்டீடு அடிஷனையும் கொடுத்துருவோம். அதனாலதான் இந்த பாலிசியில் என்ன சொல்றோம்? ஃபியூச்சர் இஸ் கேரண்டீடு. என்ன பணம் வருங்கிறத இப்பவே நீங்க சொல்லலாம். கூட வராது, குறைவா வராது, கேரண்டியான போனஸ் வரக்கூடிய ஒரு நல்ல பாலிசி. அப்ப மெச்சூரிட்டி பெனிஃபிட் சம் அஷ்யூர்டும் கொடுப்போம், போனஸ் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது, கேரண்டீடு அடிஷன் இந்த பாலிசியில கிடைக்கும். நண்பர்களே, நம்ம வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன், பெனிஃபிட் 2 பெனிஃபிட் சொல்லியிருக்கேன். கேரண்டீடு அடிஷன் கொடுக்குறோம், டெத் ஆனா என்னைக்கு வரைக்கும் அவருக்கு கேரண்டீடு அடிஷன் ஆயிருக்கும் அதை கொடுத்துருவோம், சம் அஷ்யூர்ட முழுசா கொடுத்துருவேன். மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தாருன்னா சம் அஷ்யூர்டு என்னவோ அதை அப்படியே கொடுத்துருவேன். அது வரலும் அவருக்கு எவ்வளவு போனஸ் கேரண்டியா ஏட் ஆயிருக்குதோ அதையும் கொடுத்துருவேன். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க சொன்னது புரிஞ்சது சார் எனக்கு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் போடுங்க, YES போடுங்க, அல்லது கிளியர்னு போடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு அடுத்த சொல்ல போற விஷயங்கள் புரியும்னு அர்த்தம். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கீழே எஸ் போடுங்க அல்லது கிளியர் போடுங்க. YES போடலாம், வெரி எஸ்ன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த கமெண்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த சொல்ற வேகம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அதுக்கு தான் எஸ் போடுறது. நீங்க எஸ்ன்னு போட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போற விஷயங்களை உங்களுக்கு நீங்க சொல்ற கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சில விஷயங்களை ஸ்லோவாவோ வேகமாவோ சொல்லுவேன். அப்போ கேரண்டீட் பெனிஃபிட்டோட சேர்த்து டெத் கிளைமும் கொடுப்போம், மெச்சூரிட்டி கிளைமும் கொடுப்போம். இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் கஸ்டமருக்கு வரும். சரி சார், இது மட்டும்தானா? இதுல சில விஷயங்களை ஏட் பண்ணிக்கலாமா? நான் ரைடர். நண்பர்களே, ரைடர் அப்படின்னா என்ன? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில நிறைய விஷயங்களை ஏடான்னு கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், தேவைப்படலைன்னா வேணாம். என்ன சார் தேவைப்படுற விஷயம் தேவைப்படாத விஷயம் அப்படின்னா ஏஜை பொறுத்து சில விஷயங்களை பொறுத்து அவருக்கு அது தேவைப்படலாம். நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ADDB ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட்டை வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு பிரீமியம் கட்டி அந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். சார் 10 லட்ச ரூபாய் பாலிசி போட்டிருக்கிறார், இந்த ADDB எடுத்துட்டாருன்னா விபத்தால் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா சம் அஷ்யூர்ட் போனஸ் கொடுப்போம் நம்ம சொன்னோம் இல்லையா? இறந்து போனா இந்த இடத்துல ADDB எடுத்திருந்தாருன்னா 2 சம் அஷ்யூர்ட் கொடுப்போம், 20 லட்சத்தையும் போனஸையும் கொடுப்போம். சாதாரணமா இறந்திருந்தாருன்னா 1 சம் அஷ்யூர்டையும் போனஸையும் கொடுப்போம். ரொம்ப குறைவான பிரீமியத்துல அட்டகாசமான ஏடான் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. இந்த ரைடரை நீங்க வேணும்னு எடுத்துக்கலாம். AB மட்டும் சார் எனக்கு டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் மட்டும் கொடுங்க, டிசபிலிட்டி கொடுக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா AB ரைடர் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். டேர்ம் ரைடர் சார் ஆக்சிடென்ட் ஆனா 2 மடங்கு கொடுப்பங்கிறீங்க, ஓகே. நார்மல் டெத்துக்கும் 2 மடங்கு கொடுப்பீங்களா சார் அப்படின்னா டேர்ம் ரைடரையும் சேர்த்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெத் ஆனா 2 சம் அஷ்யூர்டும் போனஸும் கிடைக்கும். LIC's பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தை பாலிசி எடுக்கிறாங்க, 30 நாள் இருந்தே இந்த பாலிசி எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்து 31வது நாள் இருந்து இந்த பாலிசி எடுக்கலாம். அப்படின்னா அந்த குழந்தைக்கு பணம் கட்டுறதாரு அவங்க அப்பா அம்மா தான் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உயிர் ஆபத்து வந்து அவங்க இல்லாம போயிட்டா இந்த பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் இருக்கிற எத்தனை வருஷம் பிரீமியமா இருந்தாலும் சரி அந்த பிரீமியத்தை அவர் கட்ட வேண்டியதில்லை, அல்லது இந்த குழந்தை கட்ட வேண்டியதில்லை. சரி சார், பிரீமியம் கட்டல, அடுத்தது என்ன சார் ஆகும்? மெச்சூரிட்டியில குழந்தை பிரீமியம் ஃபுல்லா கட்டி இருந்தா என்ன பெனிஃபிட் கொடுக்கணுமோ, முழு சம் அஷ்யூர்டு கொடுக்கணுமோ, முழு போனஸ் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துருவோம். நண்பர்களே, இந்த கவரேஜ் அவர் அப்பாவோ அம்மாவோ எடுத்திருந்தாங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஃபியூச்சர் பிரீமியம் எல்லாமே வெய்வர். வெய்வர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா அடுத்தடுத்த பிரீமியங்களை LICயே கட்டிக்கும் சார். மெச்சூரிட்டி எனக்கு அந்த குழந்தை போனாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ இருந்து முழு பிரீமியம் கட்டி இருந்தால் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அத்தனை பெனிஃபிட்டும் கிடைக்கும்.
அப்ப இந்த 4 ஏடான்ல எந்த ஏடான் யாருக்கு வேணுமோ அதையே எடுத்துக்கலாம். ஏடிடிபி அண்ட் ஆக்ஷன் பெனிஃபிட் இந்த ரெண்டுல மட்டும் ஏதாவது ஒண்ணுதான் எடுக்க முடியும். டேர்ம் ரைடரையும் எடுத்துக்கலாம், எல்ஐசி பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்டையும் குழந்தைங்களை ஆட் பண்ணியிருந்தா எடுத்துக்கலாம். சரி, இந்த ரைடரை எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஒரு அட்டகாசமான வாய்ப்பு கொடுக்குறாங்க சார் இந்த பாலிசியில. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெரியவரோ பாலிசி போட்டிருக்கிறார், அவர் இறந்து போயிட்டார், நாமினிக்கு 10 லட்சம் 20 லட்சம் வருது அப்படின்னா அந்த நாமினிக்கு அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ண தெரியாது, தப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அல்லது கம்பல் பண்ணுவாங்க. இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அவர் யூஸ் பண்றார். செட்டில்மெண்ட் ஆப்ஷனை 2 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சார். டெத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மெச்சூரிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 10 லட்ச ரூபா பாலிசி போட்டுருக்கிறார், 5வது வருஷத்துல ஒரு கஸ்டமர் இறந்துடுறார், சம் ஐஷூடும் சேர்ந்துள்ள போனஸும் கொடுப்போங்கிறோம், 12 லட்ச ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கங்க. 12 லட்ச ரூபாய் நீங்க எடுத்தோன்னே அந்த நாமினி வாங்க வேண்டியதில்லை. எனக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருன்னு சொன்னாங்கன்னா 5 வருடம் 10 வருடம் 15 வருஷத்துக்கு அந்த 12 லட்சம் அல்லது 15 லட்சத்தை பிரிச்சு ஒரு சின்னதா வட்டி போட்டு மாசம் வாங்கிக்கலாம், குவார்டர்லி வாங்கிக்கலாம், ஆஃப் ஏர்லி வாங்கிக்கலாம், இயர்லியா பிரிச்சு வாங்கிக்கலாம். அப்ப என்ன, இந்த நாமினிக்கு ஆபத்து இல்லை, அந்த பணத்தை எங்க முதலீடு பண்றதுன்னு ஆபத்து இல்லை, நான் வேஸ்ட் பண்ணிடுவேன்னு ஆபத்து இல்லை, என்னோட சொந்த பந்தங்கள்லாம் அந்த பணத்தை வாங்கிடுவாங்களோங்கிற ஆபத்து கிடையாது. எல்ஐசியே வச்சுட்டு பாதுகாப்பா 5 வருடம் 10 வருடம் 15 வருஷத்துக்கு பிரிச்சு அந்த பணத்தை செட்டில்மெண்டா கொடுப்பாங்க. டெத் பெனிஃபிட்டையும் வாங்கிக்கலாம், மெச்சூரிட்டி பெனிஃபிட்டையும் வாங்கிக்கலாம். இப்படி ஒரு அட்டகாசமான பெனிஃபிட் இந்த பாலிசியில உண்டு சார். பிரீமியம் எப்படி சார் கட்டுறது? நான் எப்படி சார் கட்டலாம்? மாசம் கட்டலாமா, 6 மாசம் கட்டலாமா, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டலாமா, அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாமா? எப்படி சார் கட்டலாம்னா இந்த பாலிசியில 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. சம் அஷ்யூர்ட் 1.5 லட்சம் வரைக்கும், 1.25 லட்சம் இருக்குது, 1.5, இந்த 2க்குள்ள ஏதாவது ஒரு சம் அஷ்யூர்டை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 6 மாசம் வருடம் மட்டும்தான் கட்ட முடியும். மந்த்லி குவார்டர்லி ஆப்ஷன் 1.5 லேக் அண்ட் அதுக்கு குறைவா இருந்தா அந்த ஆப்ஷன் மந்த்லி ஆப்ஷன் கிடையாது. சரி, 1.5 லேக்ஸ்க்கு மேல சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கார், 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சூஸ் பண்ணியிருந்தாருன்னா இயர்லி எடுத்துக்கலாம், ஆஃப் ஏர்லி எடுத்துக்கலாம், குவார்டர்லி கூட பணம் கட்டலாம், மந்த்லி கூட பேங்க் நேச்சுலையோ அல்லது சம்பளத்திலேயோ பிடிக்கிற மாதிரி வசதி இந்த பாலிசியில இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்குங்க, 6 மாசம் வருஷத்துக்கு ஒருக்க கட்டிட்டு போயிடலாம். 1.5 லட்சத்துக்கு மேல சம் அஷ்யூர்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இயர்லி, ஆஃப் ஏர்லி, குவார்டர்லி, மந்த்லி மோடு மட்டும்தான் இதுல இருக்கு. மற்றபடி 1.5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருந்தா இயர்லி, ஹாஃப் ஏர்லியில மட்டும்தான் கட்ட முடியும். சரி, இது யாருக்கு சார் சூட்டபிள்? நீங்க எந்த வயசுக்கு இருந்தா இது சூட்டபிள், அல்லது என்ன மாதிரியான கோல் வச்சிருந்தீங்கன்னா சூட்டபிள், என்ன பர்பஸுக்கு இந்த பாலிசியை அழகா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாலிசி கேரண்டீட் அடிஷன் பாலிசிங்கிறதுனால சில விஷயங்கள் எதிர்காலத்துல கேரண்டியா நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சார். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சில விஷயங்கள் கேரண்டி, என்னது? குழந்தைங்களோட படிப்பு, மேரேஜ், என்னோட பென்ஷன், என்னோட எதிர்கால தேவை, நான் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா நடந்தே தீரும் சார். நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், வேர்ல்டு ட்ரிப் போகணும், அதெல்லாம் வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா எதிர்காலத்துல கண்டிப்பா நடக்குங்கிற விஷயத்துக்கு கேரண்டியா பணம் வருங்கிற இடத்துல தான் போடணும். அது மாற விஷயங்களுக்கு இந்த பாலிசியை 100% சூட்டபிளா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சைல்டு எஜுகேஷன் சார். சைல்டு எஜுகேஷன் இன்னைக்கு வெரி வெரி மேண்டேட்டுங்க. அந்த குழந்தைய நல்ல விதமா நீங்க எஜுகேஷன் கொடுத்து கேரியர்ல கொண்டு உட்கார வச்சிட்டீங்கன்னா அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பார்க்கவே வேண்டாம், அதுக்கு பணம் வேணும். அப்ப பணம் கண்டிப்பா இங்கிருந்து கேரண்டியா வரும். இந்த பாலிசியை குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்கலாம். அதனாலதான் குழந்தைங்களோட 30 நாள் இருந்து இந்த பாலிசியை போடலாம். ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் சார். +2 முடிச்சிருச்சு, ஒரு டிகிரி முடிச்சிருச்சு, ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு போடுறாங்க அல்லது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிகிரிக்கு போறாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபாரின் எஜுகேஷன். இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நடக்குது நண்பர்களே ஃபாரின் எஜுகேஷன், பட் காஸ்ட்லி. காசு இருந்தா ஃபாரின் எஜுகேஷன் பண்ணலாம். ஃபாரின் எஜுகேஷன் அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப் செட்டில் ஆயிரும். அது மாதிரி 3 பர்பஸுக்கும் இந்த பாலிசியை நீங்க யூஸ் பண்ணலாம்.
அடுத்தது பெரியவங்களா இருந்தாங்கன்னா நண்பர்களே ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்த பாலிசியை அசெட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சார் நான் ஒரு சேமிப்பா இருக்கட்டும் சார், கேஷா நான் ரெடி பண்ண போறேன் சார், எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் சார், 20 லட்சம் வேணும் சார், நான் அதை ஒரு கேரண்டியா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பாலிசியை தாராளமா சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பென்ஷன். நண்பர்களே, பெண்ணும் சன்னும் கட்டாயம் வேணும். சன்னு கைவிட்டாலும் பென்ஷன் கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, பென்ஷனுக்கு நீங்க ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஃபண்டை வச்சுட்டு நான் ஃபியூச்சர்ல வட்டி கொடுறேன் சார், அல்லது டெபாசிட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறேன் சார், அல்லது ஏதோ ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னா பென்ஷன் அர்த்தம். அந்த பென்ஷன் பாலிசிக்கும் அந்த பென்ஷன் அசட்டை நீங்க கிரியேட் பண்றதுக்கும் இந்த பாலிசியை கட்டாயம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும். நண்பர்களே, நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சா உங்க நண்பர்களுக்கும் உங்க வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.